வணக்கம். இன்னைக்கு நாம சர்ப்ப சக்தி அப்படிங்கிற ஒரு பழமையான நூலை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஒரு தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்ட சக்தியை எப்படி எழுப்புறதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி. வாங்க, அந்த பயணத்தை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். சரி, இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள இன்னும் நீங்க கண்டுபிடிக்காத விழித்தழ காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி சுருண்டு படுத்திருக்கா? இந்த சக்திக்கெல்லாம் மூலம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அது சக்தி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கான்செப்ட் தான். இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வியக்கிற, உருவாக்குற, ஏன் அழிக்கிற அடிப்படை ஆற்றலே இந்த சக்தி தான். இங்க நாம பாக்குற காளி தேவியோட உருவம் அந்த கட்டுக்கடங்காத உயிரோட்டமான சக்தியோட ஒரு உக்கிரமான வெளிப்பாடு. சரி, இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள எப்படி இருக்கு? அதுதான் குண்டலினி சக்தி. சுருண்டிருப்பதுன்னு அர்த்தம் வர்ற இந்த சக்தி நம்ம ஒவ்வொருத்தரோட முதுகு தண்டுக்கு கீழேயும் ஒரு எனர்ஜி சென்டரா செயலற்ற இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சக்திய புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு உருவகம் என்னன்னா, தூங்கிட்டு இருக்கிற ஒரு பாம்பு. பாக்குறதுக்கு சும்மா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள அடங்கியிருக்கிற சக்திக்கு அளவே இல்ல. சரியான பயிற்சிகள் மூலமா இந்த மகா சர்ப்பத்தை நாம எழுப்பி அதோட மேல் நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க முடியும். ஆனா இந்த பாம்பு எங்க பயணிக்கும்? அது போறதுக்கு ஒரு பாதை வேணுமே. அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான மேப்பை நாம புரிஞ்சுக்கணும். இது நம்மளோட உள் பிரபஞ்சத்தோட மேப். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த குண்டலினி பயணம் நம்மளோட இந்த கண்ணுக்கு தெரியற உடம்புல, அதாவது எலும்பும் சதையுமா இருக்கிற இந்த உடம்புல நடக்கறதில்ல. இது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்ற கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆற்றல் உடம்புல நடக்குது. நம்ம உணர்வுகளும் ஆற்றல்களும் சங்கமிக்கிற ஒரு நுட்பமான இடம் அது. நம்மளோட இந்த உள் பிரபஞ்ச மேப்ல முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எது தெரியுமா? அதுதான் சக்கரங்கள். சக்கரம் அல்லது தாமரைன்னு சொல்லப்படுற இது நம்ம சூக்ஷ்ம உடம்புல ஆற்றல் குவியற மையங்கள். இந்த சக்கரங்கள்லாம் ஏதோ சும்மா கற்பனையில சொல்ற விஷயம் இல்ல. அது பிரபஞ்சத்தோட அடிப்படை கூறுகளோட ரொம்ப ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, மூலாதாரம் பூமியோடவும், சுவாதிஷ்டானம் நீரோடவோ, மணிப்பூரம் நெருப்போடவும் தொடர்புல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரமும் சூட்சும உலகத்தையும் நாம வாழ இந்த ஸ்தூல உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்கு. அப்போ இந்த சக்கரங்களை ஒன்னோட ஒன்னு இணைக்கிற ஹைவேஸ் தான் நாடிகள்னு சொல்ற ஆற்றல் பாதைகள். இதுல இடா பிங்கலான 2 பாதைகள் சந்திர மற்றும் சூரிய ஆற்றல்களை குறிக்குது. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சுஷும்னாதான் குண்டலினி பயணிக்கிற மெயின் ரோடு, ராஜபாட்டேனே சொல்லலாம். சரி, இப்போ நம்மகிட்ட மேப் இருக்கு. பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த தூங்கிட்டு இருக்கிற பாம்பு விழிக்கும்போது என்ன நடக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸையும் 4 முக்கியமான ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். முதல்ல குண்டலினி எழுப்பப்படுது. அப்புறம் அது சுஷும்னா பாதை வழியா மேல ஏற ஆரம்பிக்குது. அப்படி போற வழியில ஒவ்வொரு சக்கரத்தையும் அது தொலைச்சுக்கிட்டு போகும். அதோட சக்திய வெளிக்கொண்டு வரும். ஒவ்வொரு சக்கரத்தையும் அது கடக்கும்போது யோகியோட உணர்வு நிலை ஒரு புது பரிமாணத்துக்கு போகும். இந்த பிரம்மாண்டமான பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா, அது மூலாதார சக்கரம், அதாவது மூல ஆதாரம். இங்கதான் குண்டலினி பாம்பு 3.5 சுற்றுகளா சுருண்டு தூங்கிட்டு இருக்கு. இந்த பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாப் எதுன்னா, அது நம்ம இதயத்துல இருக்கிற அனாஹத சக்கரம் தான். இதோட பேருக்கே தாக்கப்படாத ஒலின்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு பௌதிக மோதலும் இல்லாம பிரபஞ்சத்துல ஒலிக்கிற ஒரு ஓசை. இங்கதான் நம்ம உணர்வுகள் அன்பாகவும் கருணையாகவும் மாறுது. இது பயணத்தோட ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இங்க பாருங்களே, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் எவ்ளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு. அது இருக்கிற இடம், அதுக்கு எத்தனை தாமரை இதழ்கள், அதுக்கான தனி பீஜ மந்திரம், அது எந்த பஞ்சபூதத்தோட சேர்ந்ததுன்னு ஒரு முழுமையான சிஸ்டம் இருக்கு. இதுவே இந்த ஆன்மீக அறிவியலோட ஆழத்தை நமக்கு காட்டுது. ஆனா இந்த பயணம் அவ்வளவு சுலபம் இல்ல. வழியில சில தடைகள் இருக்கு. குண்டலினி தன் வழியில 3 பெரிய மனத்தடைகளை, அதாவது கிரந்திகள்னு சொல்ற முடிச்சுகளை உடைச்சு எறியணும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் பேர்ல இருக்கிற இந்த முடிச்சுகள் நம்மளோட ஈகோவையும் பற்றுதல்களையும் குறிக்குது. இதை அவிழ்க்கிறது தான் விடுதலைக்கான அடுத்த படி. சரி, இந்த பாம்பு எல்லா தடைகளையும் தாண்டி அதோட பயணத்தோட உச்சிக்கு போகும்போது என்ன நடக்கும்? அதோட கடைசி இலக்கு என்ன? அதை இப்ப பார்க்கலாம். பயணத்தோட கடைசி டெஸ்டினேஷன் சஹஸ்ராரம். இத 1000 இதழ் தாமரைன்னு சொல்றாங்க. இது நம்ம தலையோட உச்சியில இருக்கு. இதுதான் தூய உணர்வோட இருப்பிடம், நம்ம உள் பிரபஞ்சத்தோட சிகரம். விழிச்செழுந்த குண்டலினி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த வரிகள் ரொம்ப அழகா சொல்லுது. அது வெறும் ஒரு ஆற்றல் இல்ல, உலகத்தையே மயக்கிற ஒரு சக்தி, மின்னல் மாதிரி ஒளிரும் ஒரு மகா படைப்பு சக்தி.
நம்மளோட ஒவ்வொரு மூச்சுக்கும் அவதான் காரணம்னு இந்த வரிகள் சொல்லுது. இந்த சஹஸ்ராரத்துல தான் ஒரு தெய்வீக இணைப்பு நடக்குது. தனிப்பட்ட உயிரோட சக்தியான குண்டலினி, அதாவது சக்தி, பிரபஞ்சத்தோட தூய உணர்வான சிவனோட ஒன்னு சேருது. இது ஆற்றலும் உணர்வும் ஒன்னு கலக்கிற ஒரு அற்புதமான தருணம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த குண்டலினி யோகாவோட இலக்கு அந்த இணைப்பு. அந்த இணைப்புல கிடைக்கிற அனுபவம் தான் விடுதலை, அதாவது மோக்ஷம். இந்த நூல்கள் படி மோக்ஷம்னா என்ன? அது ஒரு உச்சக்கட்ட பேரின்ப நிலை, தூய்மையான உணர்வு நிலை. இந்த நிலைய அடைஞ்சிட்டா ஒருத்தர் சம்சாரத்திலிருந்து, அதாவது பிறப்பு இறப்புங்கிற இந்த முடிவே இல்லாத சுழற்சியிலிருந்து நிரந்தரமா விடுதலை அடைஞ்சிடுறார். இந்த விடுதலை கிடைச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பாருங்க. இது ரொம்ப ஆழமான விஷயம். மறுபடியும் பிறவே கிடையாது, எல்லா விதமான கட்டுப்பாடுகள்ல இருந்தும் விடுதலை. மனசு முழுசா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம சேர்த்து வச்ச மொத்த கர்மாவும் அழிஞ்சிடும். கடைசியா ஒரு யோகிக்கு அழிவே இல்லாத நித்தியமான ஆனந்தம் கிடைக்கும். இந்த உச்சக்கட்ட நிலையில உடம்புல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும்னு இந்த நூல் சொல்லுது. யோகியோட உடம்பு ஒரு பெணம் மாதிரி ஜில்லுன்னு ஆகிடும். ஆனா தலையோட உச்சி மட்டும் சூடா இருக்குமா. ஏன் தெரியுமா? அங்கதான் சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து அந்த தெய்வீக வெப்பத்தை உருவாக்குறாங்க. இது அந்த இணைப்போட ஒரு பௌதீக அடையாளம். அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்தது வெறும் ஒரு பழங்கதை கிடையாது. அது நம்மளோட உள் பிரபஞ்சத்துக்கான ஒரு முழுமையான மேப். இந்த நீண்ட பயணத்தோட இறுதியில நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே திரும்ப வருவோம். உங்களுக்குள்ள எழுப்பப்பட காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மகா சர்ப்பசக்தி எது? யோசிச்சு பாருங்க.